என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான், ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். சரி ஓகே டி, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீ கொஞ்சம் கூட இந்த வருத்தம்ங்கிறது இல்லையா? இப்ப என்ன நாங்க அழுந்துட்டு உங்களை வழி அனுப்பிச்சுடணுமா? அப்படினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா, அழுந்துட்டே வழி அனுப்பிச்சுடுவோம். கொஞ்சமாச்சு சிரிக்க வேணாம், சோகமாவாது இருக்கலாம்ல. என்னடி இது குத்தமா போச்சு? இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல தானே காலேஜ் இருக்கு. மீட் பண்ணிக்கணும்னா பார்க்க போறோம், பேச போறோம், அவ்வளவுதானே. ஆனா இங்க மீட் பண்ணி பேசுற மாதிரி வராதுலடி. வராதுதான் ஓகே தான், பட் அதுதான் பழகிக்கணும். நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம ஒன்னா இருப்போம் இல்ல லேடி. என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரியதானே போறோம், ஆனாலும் நம்ம நட்பு பிரியுமா? சப்போஸ் நம்ம படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு எங்கேயோ வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோயேன், அப்ப பிரிஞ்சுதானே ஆகணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? பாக்குறடி, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ பிரிவல உன் அக்காவையோ இல்ல இவளையோ பிரிஞ்சு நீ எப்படி கஷ்டப்படுற நானும் பாக்குறேன். 6 தரையோ கண்ணீர் மட்டும் வரட்டும்டி, உன் கண்ணு ரெண்டுத்தையும் நோண்டி எடுத்துறேன். கூடயே விழுந்தவங்களை எப்படி பிரிய முடியும்? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க இருக்கமே, எங்கனால பிரியறதுக்கு உனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வராது. வருண்டி, இப்ப நாங்களும் அழுந்து உங்களையும் அழுக வச்சு எதுக்கு கஷ்டப்படுத்திடுன்னு சொல்லிதான் நாங்க அழுகாம இருக்கோம். எதுக்கு அதுன்னு சொல்லிதான் நான் இப்படி இருக்கேன், ஓகேவா? மத்தபடி நீங்க பிரிஞ்சு போறனால எனக்கு வருத்தம் இல்லாமலாம் இல்ல, எங்களுக்குள்ளயும் வருத்தம் இருக்கு. அதை நம்ம சந்தோஷமா சிரிச்சுட்டே இது பண்ணிக்கலாம்ல. இப்ப கார்த்திகா மட்டும் எங்க காலேஜ் வந்திருந்தா மேடம் என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பேன்? 2 கிலோமீட்டர் தான், எப்போதும் மீட் பண்ண போறதா. அப்புறம் என்ன, நான் இவள வீட்ல வேற மீட் பண்றேன், அப்புறம் என்னடி? எங்களுக்கும் பிரச்சனை எதுவும் இல்ல, பட் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து படிக்கிற மாதிரி எல்லாம் வருமா? இல்லனா மட்டும் நம்ம சேர்ந்து உட்கார்ந்து படிச்சு கிழிச்சு தள்ளிற மாதிரி தான் பேசுறேன் நீ. சுஜி, நீ மட்டுமாவது வந்திருக்கலாம்டி, நல்லா இருந்திருக்கும்டி. ஏன் அப்படி? அப்பதான் நீ லைப்ரரிக்கு போக மாட்டி. நான் லைப்ரரிக்கு போறேன்னா அது சும்மா போவேன். ஹலோ மேடம், நீங்க சும்மா லைப்ரரிக்கெல்லாம் போற மாதிரி தெரியல, காதல் தூது விளையாடுறதுக்கு தான் போறேன், நல்லாவே தெரியுது. எங்கேயாச்சும் நீங்களே போய் பேசி கற்பனையில வாழாதீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது என்கிட்ட. ஓஹோ, எதுவுமே இல்ல? எதுவுமே சத்தியமா இல்லடி. சப்போஸ் இவ மட்டும் லவ் பண்றான்னு தெரிஞ்சுச்சு, இந்த கேங்க விட்டு முதல்ல இவள துரத்தி விடுறதா நம்மளோட வேலை. அதென்ன உண்மைதான், இன்னையோட இவ காரிடி. எப்ப லவ் பண்றான்னு தெரியுதோ அப்பவே இவள கேட்ட விட்டு துரத்தி விடணும். லவ் பண்ணாதானே பாக்கலாம். பாக்கலாண்டி, பாக்கலாம், பார்க்காமலே போயிருவோம். நல்ல பல்ல காட்டுங்க. இந்த காலேஜ் விட்டு போறோம்னு எங்களுக்கு எவ்வளவு ஃபீல் இருக்கு தெரியுமா? இந்த காலேஜ்ல தான் எல்லா மெமரிஸும் இருக்கு. இப்ப அந்த எல்லா மெமரிஸும் விட்டு போற மாதிரி இருக்குடி. வேற ஒண்ணும் இல்லடி, அங்க போய் உங்களோட புது மெமரிஸ யூஸ் பண்ணுங்க. 5 பேர் தாண்டி எவ்வளவு போர் அடிக்கும் தெரியுமா? 5 பேரை வச்சு நல்லா ஜாலியா இருக்கலாம். இங்கெல்லாம் 4 பேர் தான், நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம். அது வேற ஒண்ணும் இல்லடி, டெய்லியும் பாத்துக்க போறோம். காலையில போகும்போது பாக்க போறோம், ஈவினிங் வரும்போது பாக்க போறோம், அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா தானே இருக்க போறோம். அந்த இடையில ஒரு 7 hours இப்படிதானே விடுங்களேன், நல்லா ஜாலியா போங்க. ஏன் எது நல்லா ஜாலியாவா? எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும். பிரிஞ்சா நம்ம நட்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்கடி. நீங்களாம் அங்க, நாங்களாம் இங்கயா. மீட் பண்ற அந்த ஒரு செகண்ட் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இந்த டைலாக் நான் காதலுக்கு தானே கேள்விப்பட்டிருக்கேன், இதுக்கு நான் கேள்விப்பட்டது இல்லையே. நட்புக்கு யாரும் சொன்னது இல்லப்பா, அதுதான் நான் சொல்றேன், விடு. நம்ம கிளாஸ்லயும் ஒன்னா இருந்திருக்கோமா, அந்த மெமரிஸ் எல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். இன்னும் அனுபவிக்காதது ஒன்னே விடுதா. நீங்க தூரமா நாங்க தூரமா இருக்கும் போது மீட் பண்ற அந்த ஒரு செகண்ட் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? அந்த அனுபவிச்சு எப்படி இருக்குன்னு பாத்துருவோமேடி. நம்ம நட்புக்குள்ள இதெல்லாம் வந்துச்சுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், அதுதான் சொல்றேன். எப்படியோ அனுபவிச்சு பாத்துருவோமே இந்த இதையும். வேலி, எங்களுக்கு இந்த காலேஜ்ல நீங்க பேசிட்டீங்க எல்லா ப்ரொஃபஸரும் தெரியும், அந்த காலேஜ்ல எங்களுக்கு எந்த ப்ரொஃபஸரையும் தெரியாது. உனக்கு புரியாதா? அங்க உனக்கு சைட் அடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் கிடைக்கலாம், ஆள் கிடைக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். சாரா இருக்கலாம், இல்ல உங்க கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்டி. அந்த காலேஜ்ல போய் உங்களோட புது மெமரிஸ ஒர்க் பண்ணுங்க. நீங்க என்ன புடுங்க போறீங்க? இந்த காலேஜ்ல நாங்க 4 பேர் எப்படி நாங்க இந்த காலேஜுக்கு காட்ட போறோம், அதுதான். என்னடி ரவுடியா? யாருக்கும் தெரியாத அமைதி பொண்ணுங்களா ஆக போறோம். இல்லனா மட்டும் நீங்க ரொம்ப அமைதி. வித்யா சொன்ன மாதிரி செம்மையா இருக்கும்டி. இந்த மெமரிஸ நம்ம ஏத்துக்குவோமே. வாழ்க்கையில நட்பன் இருந்தா கொஞ்சம் பெரிய செய்யும், திரும்பி சேர செய்யும். இப்படி எல்லாம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். அவ சொன்ன மாதிரி தூரத்துல இருக்கும் போது டக்குன்னு ஒரு செகண்ட் பாக்கணும்னு அந்த ஹாப்பினஸ் இருக்கே, நம்ம பாக்கணும் எவ்வளவு நேரம், இன்னும் இவ்வளவு நேரம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னா யோசிப்போம்ல. அந்த டைம் பார்க்கும் போது அந்த வர சந்தோஷம் எல்லாம் கிடைக்காது. இப்ப நம்ம ஒன்னா இருந்தா அதுக்குன்னு எங்களை பிரிஞ்சு போன்னு சொல்றேன். என்ன நடந்தாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பிரிஞ்சு போன்னு சொல்ல ஏத்துக்கொண்டா நான் சொல்றேன். நம்ம நட்பு எப்போதும் பிரிய போறது கிடையாது. நம்ம நட்பு என்னைக்குமே ஸ்ட்ராங்கடி, நல்லா புரிஞ்சுக்கோ. அது யாரு நினைச்சாலும் உடைக்க முடியாது. இந்த நாள் நமக்கு கடவுள் வரமா கொடுத்திருக்காரு, இதை யூஸ் பண்ணிப்போமே. இவ்வளவு நாள் ஒன்னா இருந்த மெமரிஸ் இருந்துச்சு, இதுக்கு மேல தனியா இருக்கிற மெமரிஸ் வர
வரப்போகுது நமக்கு அவ்வளவுதான்டி. இதே காலேஜ்ல பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும்? காஃபி ஷாப்ல பார்க்கலாம், நம்ம எல்லாரும் நைட்டு கேங்கா ஒரு வீட்ல தங்கலாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்டி. தனித்தனியா இருந்தா ஒன்னா இருக்கும் போது அதுதானே பண்ணுவோம். எவ்வளவு சொன்னாலும் நீ ஏத்துக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்ல, அங்க நடந்தது நீங்க சொல்ல, இங்க நடந்ததை நாங்க சொல்ல, அது ஃபுல்லா அந்த நாளே ஓட எப்படி இருக்கும் தெரியுமா? சண்டே ஃபுல்லா ஒன்னா இருக்கிற மாதிரி செம்மையா இருக்கும். நாங்க சொல்றோம்ல, ஏத்துக்கோங்க, பிரிஞ்சு போங்கன்னு சொல்ல, ஏத்துக்கோங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இப்ப நீ தலைகிலா நின்று தண்ணி குடிச்சா மட்டும் பிரின்சிபல் உன்னை இந்த காலேஜ்ல சேர்த்துக்க போறாரா? இல்ல, அவர் எடுத்த முடிவுன்னு தான் இருக்க போற. அப்புறம் எதுக்கு இவ்வளவு சோகம்? சந்தோஷமா போலாம். சொல்லுவேடி சொல்லுவேன், நீ ஏன் சொல்ல மாட்ட? அதெல்லாம் ஓகே தான். ஜோ, மாமா எங்க போறாரு? அவன் என் கூட தான் நினைக்கிறேன், எனக்கு இன்னும் தெரியல முழுசா. அவன் எங்கன்னா நீ அங்க என்ன பண்ணுவ? அவன் இங்க இருக்க போறா, நான் அங்க இருக்க போறேன், அவ்வளவுதான். இல்லடி, லஞ்ச் பேக்ல இருந்து புக்ல இருந்து எல்லாருமே அவர் தானே சுமந்துட்டு வருவாரு, அதான் கேக்குறேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு அவன் தான் எடுத்துட்டு வருவான். காலேஜ் கொண்டு வந்து பைக்ல விட போறது அவன் தான். எல்லாத்தையும் அவன் தானே எடுத்துட்டு வர போறான். வேலைக்காரங்கல்ல உனக்கு. பாசக்காரண்டி, அது வேலைக்காரன் இல்ல. ஏதோ ஒருடி என்ன பத்தியும் வச்சுக்கோ நீ. பத்திரமா போயிட்டு வாங்க. நம்மளோட நட்பு இனிமே தொடங்கட்டும். தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன் நட்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் கற்றோம், மேலே மேலே சென்றோம் வான்வேகம் போல. வீட்ல இருந்துதா ஜோ, இதுல என்ன டவுட் உனக்கு? இவ்வளவு நேரம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வரதுக்கு, சாரி. சார் டைம் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. மணி ஒரு 10 இருக்கும் நினைக்கிறேன். காலேஜ் எத்தனை மணிக்கு சார்? 9:30க்கு 9:30க்கு. இப்ப அதுக்கு என்ன சார் வந்த டைம் என்ன? 10 மணி. என்ன டைம் பார்க்கறது கூட தெரியலையா உனக்கு? அப்ப சார் காலேஜுக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? 9:30க்கு வந்திருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆகி 10 மணிக்கு வந்துட்டேன். இப்ப என்ன? இது ஒண்ணு நான் படிக்கிற காலேஜ்லயே எத்தனை மணிக்கு வந்தா என்ன? அந்த பிரின்சிபல்னால எப்படி கேள்வி கேட்க முடியும்னா, அந்த காலேஜ் அந்த பிரின்சிபல் தான் என்ன கேள்வி கேட்கணும். ஓஹோ, திமிரா சார், நீங்க இன்னும் அந்த காலேஜ் போகல? போறேன்னா போகல, என்ன மாத்திட்டார்ல இந்த பிரின்சிபல், நான் வெறுக்கிறேன் அவ்வளவுதான். 11 மணிக்கு வந்திருக்கணும், போனா போதுன்னு அப்படி இப்படின்னு இந்த பிரின்சிபலுக்காக ஒரு 10 மணிக்கு வந்த அவ்வளவுதான். ஓ, இந்த காலேஜ் பிரின்சிபலுக்கே போனா போதுன்னு. அப்புறம் எந்த தைரியத்துல இங்க இருந்து அங்க மாத்தினாரு? வேற யாரையும் மாத்த வேண்டியதுதானே? இந்த காலேஜுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் இந்த காலேஜுக்கு எதுக்குன்னு சொல்லி மாத்திருப்பாரா என்னமோ? அப்படி கூட இருக்கலாம், என்ன பண்றது? ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ் இலக்குதுப்பா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காலேஜ் இவர்தான் தாங்கி புடிச்சிட்டு இருக்கார்ல, அதனால நல்ல ஸ்டூடெண்ட்ஸ். இவர போயிட்டாருன்னா காலேஜ் இடிஞ்சு கீழே விழுந்துரும். அந்த நியூஸ் கேட்டே வேணும்னு லேட்டா வந்திருக்கீங்க போல சார். ஆமாமா, கொஞ்சம் கோவத்துல இருந்த பிரின்சிபல் மேல. அதுக்குன்னு இவ்ளோ லேட்டா வந்துருவியா? என்ன பண்றது, எனக்கு கொஞ்சம் லேட்டா வேற எந்திரிச்சிட்டேன். இந்த பிரின்சிபல் வேற சொல்லிட்டான், அதுல வேற கோவத்துல ஒரு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எங்களுக்கே காலேஜ் இருந்ததா தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? மேம் தானே எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஓ, உனக்கு மேமே கால் பண்ணி சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் சொல்லிட்டாங்க நல்லாவே. மேம் நான் லீவுன்னு நினைச்சிட்டாங்க போல. நான் தான், எனக்கு தான் தெரியும் நான் லீவ் கிடையாது, வந்திருப்பேன். என்ன பண்றது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த கடுப்பு வேற, அதெல்லாம் சேர்ந்து என் மண்டையை ஒரு மாதிரி குழப்பிருச்சு, கிளம்ப விடாம அவ்வளவுதான். ஓ, இல்லனா சார் டைமுக்கு வந்துருவீங்க. நல்லா டைமிங் கீப் அப் பண்ணதுலே பெரிய ஆளு. ஆமாமா, நீ பெரிய ஆளு. 9:30க்கு வாடானா 11 மணிக்கு வருவ. நீ பெரிய ஆளு தான் டைமிங் கீப் அப் பண்றதுல. உன்னை பத்தி தான் எல்லாரும் கத்துக்கணும். என்கிட்ட டியூஷன் வர சொல்ல எல்லாத்தையும் தருதலி ஆக்காம இருந்தா சரிதான்டா. உங்க கூட நான் தானே இருக்கேன், எனக்கு தானே சப்போர்ட் பண்ணும். டியூஷனுக்கு சேர்த்து விட்டீங்கன்னா ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கி உங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கலனா? ஒன்னும் தேவையில்ல, நல்ல பிள்ளைங்களை கிடைக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லடா. இந்த ட்ரீட் கூட வைக்க தேவையில்ல, விட்டுரு. சரி அதெல்லாம் விடுங்க, இந்த பிரின்சிபலுக்கு தெரியுமா தெரியாதா? என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு கேக்குறேன். நம்ம கேங்க பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன புண்ணாக்கு இந்த காலேஜ்ல இருந்து மாத்தினாரு நம்மள? நம்ம கேங்க பிரிக்கணும் தான் ஒரு பிளானே போட்டு வச்சிருப்பாரு. என்ன தைரியம் அவருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல திரும்பினா அவர் ரூம் தான். போறியா? அவர்கிட்ட மனுஷன் பேசுவானா, இல்ல பேசினா மட்டும் தான் அவருக்கு புரிய போதா? அது மனுஷன் தான் கவலை பண்ணணும் சார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆமா, நான் மனுஷன் இல்ல, உங்களுக்கு எல்லாம் நான் கடவுள்ல. கடவுள் லிஸ்ட்ல நீ சேர்த்துக்கிட்ட, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாத்துக்கோ. என்ன சொன்னீங்க, நான் மனுஷன் இல்ல அப்படின்ட்டு? அப்ப நான் கடவுள் தானே? மனுஷன் இல்லனா மிருகம் கூட இருக்கு, நீ அத கூட சேர்த்துக்கலாம். அப்படியெல்லாம் நான் சேர்த்துக்க முடியாது. ஆமாமா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மிருகம் தானே. காட்டுக்கே ராஜா நான் தான், அப்புறம் நான் மிருகம் தானே சொல்லுவாங்க. நீ காட்டுக்கே ராஜா வரியா? உனக்கு ராஜா இருக்கிறதுக்கே உனக்கெல்லாம் இது இல்ல, இதுல காட்டுக்கு ராஜா வாடா சொல்லிர போறேன்டா. என்ன இன்சல்ட் பண்ணணும்னு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்களுக்குலாம் வேற வேலை இல்ல பாறா. உன்னை இன்சல்ட் பண்ணனும் தான் எங்களோட வேலை. ஏன்டா நீ வேற? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களா இத வேலைன்னு சுத்துறீங்க. ஆமா சார், அதான் வேலை நாங்களும் சுத்திட்டு இருக்கோம். போதுமா? எதுவும் பேசாத. நான் பேசினாலே உங்க எல்லாத்துக்கும் பொறாம. ஆமாண்டா, ஏன்டா நீ வேற? அதெல்லாம் ஓகே தான் வித்யா. என்னமோ இன்னைக்கு மாமா பையன் வரா, மாமா பையனை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியா, பாத்துட்டியா? அத ஏன்டா கேக்குற அந்த கொடுமைய?
அந்த கொடுமையை தாண்டி கேக்குற சொல்லு. ஒரே கடுப்பா போச்சுடா. மொட்டையா சொன்னா நாங்க எதை புரிஞ்சுக்கிறது? அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லு அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டேன்டா. சரி ஓகே, தூங்கிட்டு இருக்கும் போது வந்து எழுப்பி உன்னை பார்த்துட்டு அப்படியே ஷாக் கொடுத்தானா? அவன் நல்லவனா, தூங்குறவங்க யாரையும் எழுப்ப மாட்டானா, நீங்க எழுப்பி விடாதீங்க, நாங்க இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்டா. அவனை பார்த்தா நீ கொண்டுலாமான்னு தோணுதுடா. ஏண்டி? ஐயோ, அவன் எப்ப பார்த்தாலும் என்ன ஏமாத்திட்டே இருக்கான்டா. பாக்க வருவேன்னு சொல்லுவான், ஆனா நான் முடிச்சிட்டு இருக்க டைம்ல எனக்கு வேற வேலை வந்துருச்சு போயிட்டேன்னு சொல்லுவான். அப்படி இல்லனா அவன் வீட்டுக்கு போற நேரம் நான் இருக்க மாட்டேங்கிறேன்டா. இப்படியே தாண்டா ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலடா, என்ன நடக்க போதப்போ. அவனை இந்த ஜென்மத்துக்கு என்னால பார்க்க முடியாது போல. அதெனமோ உண்மைதான். அந்த கடவுளே நீங்க 2 பேரும் மீட் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. இந்த ஜென்மம் இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் அவனை உன்ன பார்க்க முடியாதுடி. அதான்டா எனக்கு தெரியல, ஏதாவது ஒரு பிளான் போட்டு அவனை பார்க்கணும் நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்க்கதான் முடியல. எப்படியாவது அவனை பார்த்தறனா, எப்படியாவது இது பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன். நினைச்சுக்கிட்டே இருக்கனே தவிர அவனை பார்க்கதான் முடியல. என்ன பண்ண போறேன்னா எனக்கே தெரியலடா ஒன்னும். விடு, உன்னை பாக்குறதுக்கு அவனுக்கு ராசி இல்ல. உன் அழகான முகத்தை பாக்குறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல போல. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கான்டா, நான் என்ன பார்க்கதான் மாட்டேங்கிறான். ஒருவேளை அவனுக்கு உன்னை பார்க்க பிடிக்காம இருந்திருக்குமோ? உன் வீட்டுல உனக்கும் அவனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு பேசினாங்களா? பேசினாங்க, பட் எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லடா. அந்த அம்மா கிட்டயே சொல்லிட்டு அத்தைக்கிட்டயே சொல்லிட்டேன், கண்டிப்பா அந்த பேச்ச எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான்டி, திரும்பி எங்கடா பேசிடுவாங்களோன்னு சொல்லி உன்னை பார்க்காம இருக்கானோ என்னமோ. ஏன்டா அதுக்கு நீ வந்து பாக்கலால? இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லையா? அவனை ஒரு டைமாவது பாத்துறணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். எதுக்குடி? அந்த திருமூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான். அவனை விட நீதான் ஆர்வமா இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப வீடியோ கால் பண்ணி பேச வேண்டியதானே? அந்த கூத்தை ஏன் கேக்குற நீ வேற? ஏன் என்னாச்சு? வீடியோ கால்ல சார் பேச மாட்டாரா, சார் பார்க்க மாட்டாராம். அதெல்லாம் பேசிட்டா சார் குறைஞ்சு போயிருவாராம். வீடியோ கால்ல யார்ட்டையும் அண்ணனா பேச மாட்டாராம். ரொம்ப நல்லவன் போல. அப்ப இந்த ஜென்மத்துல பார்க்கவே முடியாது உன்னால. இப்படியே காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதான்டா நானும் ஏதாவது பண்ணி பேசிடலான்னு பாக்குறேன், முடியலடா. அவனா அவ்வளவு பெரிய உலக அழகனா? விடு, பாக்காட்டினா போ. நீ மட்டும் தான்டா எனக்கு சப்போர்ட் பண்ற. இங்க இருக்க கூட்டம்லாம் அப்ப பாச்சை. ஆமாடி, உனக்கு நீ அவனை பாக்குறதுக்கு நாங்க ஹெல்ப் செய்வோம். போ நீ வேற. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை பார்க்காமலே போயிருவேன், என் மூஞ்சில முழிக்காமலே போயிருவான். அப்ப இருக்க அவனுக்கு ஏதாவது பண்ணி கண்டிப்பா இது பண்ணுவேன். பார்க்கலாம் மேடம், பார்க்கலாம். அது உனக்கு நடக்குமான்னு கேட்டா நடக்கவே நடக்காது. அதெல்லாம் நடக்கும்டி, நடக்க வைப்பேன். நீங்க வாய் வச்சீங்கன்னா எங்க இருந்து கிழிக்குவாங்க? ஆமாம்மா, நாங்க வாய் வைக்கிறனால தான் அங்க கிழிக்க மாட்டேங்குது. மேடம் வாய் வச்சா அங்கேயே கிழிச்சு தள்ளிரும். ஏதாவது சொல்லிட போற, பேசாம போயிரு. எதுவும் தேவையில்லாம பேசாத. போய் தொலை, தேவையில்லாம நான் ஒன்னும் பேசல. எல்லாம் என்னோட நேரம் இப்படி, வேற ஒன்னும் இல்லப்பா. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனை பார்க்கணும்னு ரொம்ப நாளா துடிச்சிட்டு இருந்தா அவனை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு. அந்த மாதிரிதான் என் அத்தை பையன் மாமா போல. பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, விடு. அதுக்கு மேல யோசிச்சு பிரயோஜனம் இல்லடி. யோசிக்காம அப்படி அவாய்ட் பண்றதுதான் நல்லதுன்னு தோணுது. அப்படி செய்யுங்க மேடம். முதல்ல ஏதோ அவனை பார்க்க முடியலன்னா போயிட்டு போகுது. அவன் என்ன பெரிய உலக அழகனா? அவனை திட்டுறதுக்காக பார்க்கணும்னு நினைச்சனே தவிர அவனை கல்யாணம் பண்றதுக்குலாம் இல்ல. எப்படியோ இப்படியே ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பிஸ்தான் நினைக்கிறேன்டா. அவன் கையில மட்டும் கிடைச்சான் செத்தான்டா. அதுக்கு முதல்ல அவனை பார்க்கணும். அது என்னமோ உண்மைதான். என்னதான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, நான் அவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா அப்பா நம்ம மேல பாசத்தை வச்சுட்டு 1008 சொல்லுவாங்க. அதே மாதிரி நடக்கணும்னா எப்படி? நம்மள மீறி நம்ம அம்மா அப்பா அப்படி என்ன பண்ணிட போறாங்க? அது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவனுக்கு கல்யாணம் பண்றதுல பயம் இல்ல, உன்னை கல்யாணம் பண்றதுலதான் பயம் நினைக்கிறேன். உன்னை பாக்குறதுல, கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் பயம். அந்த மண்ணாங்கட்டி எதுக்குன்னு தான் கேக்குறேன். என்ன பூச்சாண்டியா? எங்களுக்கு தானே தெரியும் நீ பூச்சாண்டியா காட்டேரியான். வாயை க்ளோஸ் பண்ணுங்க, கூட்டத்தை கலைங்க முதல்ல. நான் மட்டும் என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி என்ன வந்து பார்க்காம இருக்கான். நானும் அவனை வேணான்னு தான் சொல்றேன். அவனால மனுஷன் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அப்படி நான் சொல்லி என்னை ஏன் பார்க்க வர மாட்டேங்கிறான்னு தான் எனக்கு தெரியல. ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனாலதான் அவன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறான் அப்படின்னா கூட பரவாயில்ல. அப்படி எதுவுமே கிடையாது. நானே சொல்லிட்டேன் என் வாயெல்லாம் அவனை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு. ஆனாலும் திமிருக்கு அவன் பேசிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா வேற எந்த காதலனை காதலிச்சிட்டு இருக்க நீ? என்னடா இன்னும் காதலிக்கவே இல்லடா. சரி ஓகே, நீ காதலிக்கல, அம்மா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன். அதையே அந்த அத்தை பையனாவே இருக்க கூடாது. ஐயோ, அவனா என்ன பார்க்கவே வரல. இந்த ஜென்மத்துக்கு நான் எந்த ஜென்மம் எடுத்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் 25 இயர்ஸ் ஒரு பையனை பார்க்காம இருந்துட்டு கல்யாணம் அன்னைக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பண்ணிக்கோ. ஐயோ, பெரிய ஆளவ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்டா நீ வேற? என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. இல்ல, அம்மா பாக்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கலாமே. அம்மா யார பார்த்தனாலும் கழுத்தை நீட்டுவேன், பட் அவன் சொன்னா கழுத்தை நீட்ட மாட்டேன். அது இல்லாம அதுக்குள்ள எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்றது? ஓஹோ, புடிச்சிருச்சுனாலும் இல்ல புடிச்சிருக்குன்னு சொல்லு. அப்படி இல்லடா, ஒரு பேச்சுக்கு சொன்னா. கூட்டத்தை கலைங்கப்பா, கூட்டம் இருக்கனால இந்த பேச்செல்லாம் வருது. முதல்ல கிளம்புங்க எல்லாரும். அவன் இருக்கா இல்லாம போறான், நமக்கு என்ன? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். கூட்டத்தை கலைங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க 5 பேரும் போற இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறேன்னு உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு ரெடி, டாடா பை பை. இனிமே நான் இந்த பேச்செல்லாம் கேட்க தேவையில்லப்பா.
போனாலும் நாடு விட்டு நாடு போனாலும் நாங்க பேசுறதா ஈவினிங் மீட் பண்ணுவோம்ல அப்ப பேசிப்போம். சரி சரி கிளம்புங்க, ஈவினிங் பார்க்கலாம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க போங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிறது யாரே என்னெல்லாம் தெரியாது. திட்டினாலும் திட்டுவாங்க. இந்த காலேஜ் எங்களை துரத்தி விடுதோ நீங்க நல்லா துரத்தி விடுறீங்க. அப்படியெல்லாம் இல்ல, போற முத நாளே கெட்ட பேர் வாங்க கூடாதுன்னு தான் சீக்கிரம் போங்கன்னு சொல்றோம். என்ன பாசம் எங்க மேல? பாசம் தாண்டா, ஃப்ரெண்ட் ஆச்சே. உண்மையா அதுதான் சொல்றோம். எதுக்கு அங்க இருக்கிறது யாரே என்னெல்லாம் தெரியாது. அங்க இருக்க ப்ரொஃபசர் கிட்ட எதுக்கு திட்டு வாங்கிட்டு தான் நாங்க சொல்றோம். திட்டு வாங்குறதுன்னு பாத்துக்கலாம். நமக்கு என்னதுல புதுசா? நமக்கு இல்ல உனக்குன்னு சொல்லிரு. சரி போங்க, இந்த கேங் ஈவினிங் மீட் பண்ணலாம். எப்போதும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் பிரியாதுடா, கிளம்புங்க. டேய் காலேஜ்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? காலேஜ்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்றதை தவிர மத்த எல்லா வேலையும் பாக்குறேன்க்கா. தெரியுதுடா, நல்லாவே தெரியும். அம்மா மாமாவை காலையில பாக்கல கொண்டு வந்து விடலையா? இல்லடா, கொண்டு வந்து விட்டுட்டு தான் போனாரு. மாமாவை காலையில பாக்கவே இல்லையே. என்ன பாக்கணும்னு கேட்டுக்கிட்ட வந்து நான் பார்த்தாதான் பார்க்க முடியும். நீ தான் உள்ளார உட்கார்ந்தே பாப்பியே. எங்கேயோ உட்காந்து உன்னை பாக்குறேன்லக்கா, அது பார்த்தா நீ என்ன பாக்குறியா இல்லையா அந்த லைப்ரரியை பாக்குறியா? எனக்கு எப்படி தெரியும்? லைப்ரரியா? எந்த லைப்ரரி? இல்லடா, என்ன பாக்குறியா இல்ல ஏதாவது லைப்ரரியை பார்த்துட்டு இருக்கியான்னு சொன்னேன்டா. இப்ப எதுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு என்ன திட்டிட்டு இருக்க? இல்லடா, உன்னோட சேட்டை ரொம்ப அதிகமாயிருச்சா? வீட்ல எல்லாம் ரொம்ப செட்டப் பண்றியா? காலேஜ்ல அதை விட செட்டப் பண்றியா? பிரியா மேம் சொன்னாங்க. அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா, எல்லாத்துக்கிட்டயும் அந்த காட்டேரி இருக்கால அவ வந்துட்டாக்கா, நான் என்ன பண்றது? அதனால எல்லாத்துக்கிட்டயும் நான் வரலன்னு சொன்னேன்க்கா. ஆனா கவின் போய் ப்ரொஃபசர் பிரியா மேம் கிட்ட சொல்லிட்டா, நான் என்ன பண்றது? அவ வந்தா இப்ப உனக்கு என்ன? நீ ஒரு இடத்துல இருக்க போற, அவ ஒரு இடத்துல இருக்க போற. உனக்கு என்ன தெரியும் இந்த காட்டேரிய பத்தி? என் கிளாஸ்ல வந்துட்டு என் முன்னாடி உட்காந்துட்டு என்னையே பாத்துட்டு இருக்காக்கா. சரி ஓகேடா, நீ ஏன் அவளை பாக்குற? நீ அந்த லைப்ரரியில தானே முழுங்கி இருப்ப, எப்படி அவளை பாக்குற? அக்கா டைரக்டா பேசுங்க, அப்படி பொடி வச்சுலாம் பேசினா எனக்கு என்ன புரியும்? அதெல்லாம் டைம் வரும்போது சொல்றேன். அக்கா மாமா கிட்ட ஏதாவது சொல்லி பண்ணுக்க, இந்த காலேஜ விட்டு போ சொல்லுக்கா. அது என்னால முடியாதுப்பா. உன் மாமா கிட்ட சொன்னாலும் உன் மாமாவும் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் தங்கச்சி ஒரு முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. லைஃப் வந்தோடனே இப்படி எல்லாம் ஃபேமிலி விடலாமா? டேய் உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சு இப்படி பண்ணா எப்படி? இல்லக்கா தெரியும், சும்மா சொன்ன அவ்வளவுதான். சரி ஓகேடா, இந்த அக்காவை நினைச்சு வருத்தப்படுறியா கொஞ்சமாச்சு? ஏங்கா நீ வேற இங்கிட்டு திரும்பினாலும் நீதான் இருக்க, இங்கிட்டு திரும்பினாலும் நீதான் இருக்கே. ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா உன்ன. அதுலயும் அண்ணால சொல்லவே தேவையில்ல, எப்போதும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன உண்மையாலுமே நீ எல்லாம் ஃபீல் பண்றியா? அண்ணன் ஃபீல் பண்ணுவா, அது எனக்கு தெரியும். சும்மா தான் திட்டுவேன். என்னைக்கா சொன்னால நான் அந்த அக்கான்னு கூப்பிட்டுருக்கேன். எப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கான்னு கூப்பிடுற நீ? சேர்ந்து இருக்கும் போது பிரியற இது வரல, இப்ப பிரிஞ்சிருக்கும் போது உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு தோணுதுக்கா. சும்மா நடிக்க தானே செய்யற. நடிக்கலாம் இல்லக்கா, அதுதான் உண்மை. சந்தோஷமா தான் இருக்கு. எதுக்கு ஃபீல் பண்றீங்க? பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துருக்கா. இப்ப அது என் வீடு இல்லடா, அது உங்க வீடு. அது எப்போதும் நம்ம வீடு தான். அப்படியெல்லாம் பேசாததுக்கு அப்புறம் கோவம் வந்துரும். சரி ஓகேடா, எப்ப வேணாலும் நீங்க வரலாம். இங்க தான் வர மாட்டேங்கிறீங்க. முக்கியமா நீ எல்லாம் வரவே மாட்டேங்க. உனக்கெல்லாம் பாசம் இருக்கு, நான் எப்படி நம்புறது? வரலாம் தான்க்கா, இல்லன்னு சொல்லல. ஆனா என்னக்கா பண்றது, அந்த வீட்டுக்கு எப்படி வர்றதுன்னு தான் யோசிக்கிறேன். வீட்டை மாத்தியாச்சு, இது இப்ப என்னோட வீடுடா. அதனால கவலைப்படாம வாங்க. இப்ப நானும் மாமாவும் மட்டும்தான் வீட்டுல இருப்போம். தாராளமா மாமாவும் உங்களால பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. வீட்டை மாத்திட்டியா? இது என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. அண்ணன் இப்ப வந்தானேடா, சொல்லலையா உன்கிட்ட? அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அன்னைக்கு ஏதோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்கன்னு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சரி விடு, அததான் இன்னைக்கு சொல்லிட்டல. இன்னைக்கு நைட் வரீங்களா எல்லாரும்? அப்பாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வா, சரியா? தாராளமா கூட்டிட்டு வரேன்க்கா. எனக்கும் அம்மா கூட பேசி சிரிக்கணும்னு ஆசை இருக்காது. அண்ணனுக்கு இருக்கு. நீ வீட்டுக்கு போயிட்டு உடனே எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வரேன் என் பேரு உன் வீட்டுக்கு. சரி சரி ஓகே, நீங்க வாங்க. ஆனா நீ மட்டும் சமைச்சிடாதக்கா. திமிரு பிடிச்சவனே, இதெல்லாம் ஓவரா இல்ல? இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. மாமாவை சமைக்க வை. மாமா சமைச்சாருன்னா சூப்பரா இருக்கும். சோ மாமாவை தான் சமைக்கணும், ஓகேவா? இல்லன்னா நாங்க வரமாட்டப்பா. வராட்டி போ. ஏன் எனக்கு ஏசப்படுறது முக்கியம், அதனால நான் ஏசப்படுறத இது பண்ணுவேன். பிரியா அதெல்லாம் ஓகே தான்க்கா. அந்த காட்டேரியை மட்டும் கூப்பிட்டுறாத. உங்க மாமா அந்த காட்டேரியை கூப்பிட்டு தான் மறுவேளை பார்க்க போறாரு. ஏன்டா நீ வேற? ஆஹா மாமா கூப்பிட மாட்டாரு, நீ கூப்பிட்டுருவல. அதெல்லாம் யாரையும் கூப்பிடல. நல்லா சந்தோஷமா வாங்க. சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சுக்கா. நீ ஃப்ரீ பீரியட் நீ நின்னுட்டு இருப்ப. நான் அப்படியா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். போய் படிக்கிற வேலையை பாரு போ. படிக்கிற வேலையை தவிர எல்லா வேலையும் பாப்பா. லைப்ரரியிலேயே தான் இருப்பான். லைப்ரரியில படிக்கிற வேலையை பார்க்க மாட்டான். அக்கா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காது. அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். நானும் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன்டா. எனக்கென உன்னை